வணக்கம் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே. பார்லிமெண்ட் உறுப்பினர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு ஒரு நேர்காணல் சமகால அரசியல் விவகாரத்தில் புலம்பெயர்ந்த மக்களுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், எத்தகைய ஒரு நிலைப்பாடுகளை புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இந்த காலகட்டத்தில் தாயகத்தினுடைய அந்த இக்கட்டான சூழலிலிருந்து எங்களுடைய மக்களை காப்பதற்காக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற விடயம் குறித்து உங்களுடைய பார்வையை அறிய நாங்கள் இந்த இந்த பகுதி நேர்காணலை எடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இங்கே நீங்கள் அண்மை காலத்தில் புலம்பெயர்ந்த மக்களை சந்திக்க ஐரோப்பிய நாடுகள் பலவற்றுக்கும் சென்றிருந்தீர்கள் தமிழ் தேசிய பேரவையாக. எனவே அந்த வகையில் அந்த சந்திப்புகள் எவ்வாறு இருந்தன, அந்த சந்திப்பில் எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய ஆதரவு எவ்வாறு இருந்தது, ஏன் அதை கேட்கின்றேன் என்றால் இன்னும் பல கேள்விகள் அதை தொடர்ந்து வர இருக்கின்றன. எனவே அவ்வாறு உங்களுடைய பயணம் இருந்தது? மிகவும் ஆரோக்கியமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் நினைக்கிறேன் நாங்கள் மற்ற கட்சிகள் போன்று இல்லாமல், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு போலையோ இல்லாட்டி தமிழரசு கட்சி போலையோ நாங்கள் ரகசியமாக எங்களோட காயநகரத்தில் செய்கிற ஒரு அமைப்பை இல்லை. நாங்கள் இந்தியாவுக்கு சென்று தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்கள் அனைவரையும் சந்தித்த இடத்துல நாங்கள் அவர்களிடம் கோரின விஷயம் எழுத்து மூலமாக நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம். அதே போன்று நாங்கள் எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை சந்திக்கிற பொழுது நாங்கள் அந்த சந்திப்பை பகிரங்கமாக தான் செய்தாங்க. நாங்கள் இந்த இடத்துல ரகசியமா செய்யல. அது சோசியல் மீடியால கணிசமாக வெளியிடப்பட்டது. அந்த சந்திப்புகள்ல பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் லைவாக போடப்பட்டது. அப்ப ஒரு சிலர் குழப்பறதுக்கு ஒரு முயற்சிகள் மேற்கொண்டதாக நாங்கள் அறிஞ்சிருந்தோம். ஆனால் அந்த கூட்டங்கள்ல அவை தாராளமாக கலந்து கொண்டு தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் அப்படி இருக்க நாங்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நியாயமான கேள்விகளுக்கு நாங்கள் பதில்களை சொல்லி அவர்கள் அந்த பதில்களை ஏற்று அதை முழுமையாக உள்வாங்கி போன ஒரு அனுபவம் தான் எங்களிடம் இருந்தது. ஆகவே எங்களை பொறுத்தவரை நாங்கள் முன்னெடுக்கிற நிலைப்பாடுன்றது தேசிய தலைவரால் முன்னெடுக்கப்பட்ட நிலைப்பாடு. அதாவது எங்களுடைய நீங்கள் மாவீரர்கள் தினத்துடைய தேசிய தலைவருடைய பேச்சுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் சமாதான முயற்சிகளில் அவர் எந்த அடிப்படையில தங்களோட யோசனை தீர்வுக்கான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்த போறோம் என்று அவர் விளங்கப்படுத்தின விஷயங்களை எடுத்து பார்த்தால் அவர் சொல்றார் திம்பு தொடக்கம் தாய்லாந்து வரைக்கும் சரி 2002 பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே தேசிய தலைவருடைய மாவீரர் பேச்சில தெளிவாக சொல்றார், திம்பு தொடக்கம் தாய்லாந்து வரைக்கும் தாங்கள் தமிழ் தேசத்துடைய அங்கீகாரத்தையும் தமிழ் தேசத்துடைய இருப்பையும் உறுதிப்படுத்துகின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் தாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். முக்கியமா தமிழக விடுதலை புலிகளுடைய தமிழ கோரிக்கைக்கு எதிராக இந்த சமஷ்டி கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை அதுதான் நான் சொல்றேன். அப்ப தமிழ் தேசத்துடைய பாதுகாப்பையும் தமிழ் தேசத்துடைய இருப்பினுடைய உறுதிப்படுத்தலையும் அடைகிற நோக்கத்தோடு மட்டும்தான் தங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அமைந்திருப்பதாகவும் அதனுடைய அடிப்படை கோட்பாடுகளாக திம்பு கோட்பாடுகள் அமைந்துள்ளதாகவும், குறிப்பாக தமிழர்கள் ஒரு தனித்துவமான தேசம், தமிழர்களுடைய தாயக நிலப்பரப்பு மற்றும் தேசத்துடைய சுய நிர்ணய உரிமை, இந்த கோட்பாடுகளை வைத்துத்தான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலேயதும் தமிழர்களுடைய விடுதலை பயணமும் அமைந்துள்ளதாகவும், அந்த வகையில தமிழ் தேசத்தை பாதுகாப்பாக சுயநிர்ணய உரிமையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துறதுக்கு 2 வழிகள் இருக்கு. நாட்டை பிரிக்காமலும் அனுபவிக்கலாம், நாட்டை பிரிச்சும் அனுபவிக்கலாம். ஆனால் தமிழ் தேசம் சுயநிர்ணய உரிமையை அனுபவிக்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது.
அது அடங்கியே ஆகும். ஆகவே அதுக்கு முதல் கட்டமாக வந்து தமிழ் தேச அங்கீகாரம், அடுத்த கட்டமாக வந்து அந்த தமிழ் தேசம் வந்து தன்னுடைய தானாகவே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்டமைப்பு. அது எதுவாக இருக்க போறன்றதுதான் சிங்கள தேசத்தோட வந்து நடக்கிற பேச்சுவார்த்தையை தீர்மானிக்கும். சரியான. அப்ப சிங்கள தேசம் வந்து தமிழ் தேசத்தை அங்கீகரித்து தமிழ் தேசத்தை தனித்துவமான இறமையை ஏற்று சுய நிர்ணயத்தை வந்து நாங்கள் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டாட்சி முறைக்கு வந்து இணங்கினதாக இருந்தால் நாட்டை பிரிக்காமல் வந்து நாங்கள் அந்த திம்பு கோட்பாடுகளை வந்து நிறைவு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஆனால் சிங்கள தேசம் வந்து தமிழ் மக்களுடைய தமிழ் தேச கோட்பாடு, தமிழ் தேசத்துடைய இறமை மற்றது சுயநிர்ணய உரிமையை வந்து மறுதளிக்கிற இடத்துல நாங்கள் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தனிநாடாக நாங்கள் தமிழ் தேசத்தை வந்து தனிநாடாக பிரிஞ்சு பாதுகாப்பாக நாங்கள் கொண்டு நடத்துவோம். சிங்கள தேசம் தொடர்ச்சியாக நிராகரித்து கொண்டு வருகின்ற இடத்துலதான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் வந்து தமிழீழத்தை உருவாக்குறதுக்கு, தனிநாடை உருவாக்குறதுக்காக வந்து நாங்கள் செயல்படுகின்றோம் என்றதை அவர் மிக தெளிவாக வந்து திட்டவட்டமாக வந்து அவருடைய அந்த சமாதான முயற்சிகள் நடைபெற்றுகின்ற காலப்பகுதியில வந்து ஒவ்வொரு பேச்சிலையும் வந்து தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறார். அவ இங்கே யாரும் வந்து ஏதோ தமிழீழம் என்று தனிநாடுன்றது மட்டும்தான் தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷை வந்து தமிழீழம் மட்டும்தான் வந்து தேசிய தலைவருடைய ஒரே நோக்கம், வேற எதையுமே வந்து அவர் பரிசீலிக்கிறதுக்கு தயாராக இருக்கையில் என்று சொல்றது வந்து ஒரு அப்பட்டமான பொய்யும், அது ஒரு மிக தவறான புரிதல். தமிழீழ விடுதலை புலிகளுடைய கோஷம், அவர்களுடைய அந்த ஒரு மிக முக்கியமான கோஷமாக, தங்களுடைய அடையாளமாக, இதயமாக வந்து காட்டப்படுகின்ற கோஷம் என்ன? புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம். அவ்வளவு சொல்ற புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்று சொல்ற வந்து தமிழீழ தாயகம் தான் எங்களுக்கு அவசியம். அந்த தாயகம் எப்படி இருக்க போறன்றதை பற்றி வந்து நாங்க பேசி தீர்மானிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா தாயகத்தை விட்டு கொடுக்க முடியாது. அப்படிங்க சொல்றேன். அப்ப தாயகம் என்றதுக்கு இல்லாட்டி தேசிய தலைவர் வந்து சொல்லியிருக்காம புலிகளின் தாகம் தமிழீழ தனிநாடு, இல்லாட்டி தமிழீழ தனி அரசு சொல்லியிருக்கலாமே. அப்ப நாங்க கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிறோம். இன்றைக்கு வந்து நான் சொல்றேன் தெளிவாக வந்து உண்மையிலே வந்து தமிழீழத்தை வந்து விரும்பின, ஏனென்றால் சிங்கள தேசம் ஒரு நாளும் உங்களோட விஷயத்துக்கு வந்து இணங்க மாட்டோம். ஆகவே நாங்கள் நேரத்தை உணாக்க தேவையில்லை, நாங்கள் தமிழீழத்தை நோக்கித்தான் போகணும் என்று விரும்புகிற பலர் இருக்கிறோம். அதுல மாட்ட கருத்து இல்லை, அதுல மாட்டேன். நான் அவர்களோட வந்து சண்டை பிடிக்க வர இல்லை. ஏனென்றால் என்ன பொறுத்தவரையும் வந்து நான் எந்த ஒரு உத்தரவாதம் கொடுக்க இயலாது. சிங்கள தேசம் வந்து அனுபவத்துல வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் வந்து சிங்கள தேசத்துல வந்து நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? ஆகவே எங்கட அனுபவத்துல வந்து இன்றைக்கு கூட வந்து மக்களுக்கு வந்து சிங்கள தேசத்துல வந்து ஒரு நம்பிக்கையும் இல்லை. அவர்கள் சரியான விஷயத்தை செய்வினம் என்ற ஒரு நம்பிக்கை இல்லை. அப்படிங்க சொல்றேன். அது இல்லை பிரச்சனை, அதே இல்லை பிரச்சனை. சரி, அவே வந்து ஆகவே தமிழீழம் வேணும் என்று சொல்றதுக்கு வந்து அவை மனப்பூர்வமாக வந்து விளங்கி அதை மனப்பூர்வமாக விரும்புறதுக்காக வந்து அதை சொல்றத வந்து தவறு இல்லை. அப்படிங்க சொல்றேன். அது ஒரு நாளும் வந்து தவறாக பார்க்க முடியாது. ஆனால் இதுல ஒரு சிலர் இருக்கிற வந்து அந்த தமிழீழம் என்றதை மட்டும்தான் எங்களை முடிவு, வேற எதுவுமாகவே இருக்க முடியாது என்று சொல்றவர்கள் தொடர்பாக வந்து எங்களுக்கு பலத்த சந்தேகங்கள் இருக்கு. என்னடா அதை திட்டமிட்டு வந்து அந்த கருத்துருவாக்கத்தை வந்து மக்கள் சிந்திக்கிறான்றது வேறு. ஆனால் அந்த திட்டமிட்ட கருத்துருவாக்கத்தை செய்கிற ஒரு அங்கம் வந்து என்னை பொறுத்தவரை வந்து ஸ்ரீலங்கா அரசுக்கு வந்து துணை போகின்ற ஒரு அமைப்பு. ஏனென்றால் இந்த காலகட்டத்திலிருந்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் சொல்வது போல இந்த தாயத்தை மீட்டுக் கொள்வதற்கான வழிகள் தான் நீங்கள் சொல்கின்ற இப்பொழுது நாங்கள் தனிநாடாக பிரிந்து செல்வதற்கான அந்த ஆயுத போராட்டம் முடிக்கப்பட்ட நிலையில் இப்படி ஒரு சூழலில் எப்படி நாங்கள் தாயத்தை மீட்க இல்ல அப்படி இல்லை. இப்ப நீங்க பாருங்க, ஆயுத போராட்டம் மிகப்பலமாக இருந்த காலகட்டம் தான் 2001 சமாதான முயற்சிகள். சமாதான முயற்சியில பேசியிருக்காரு. ஒரு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து தமிழீழ நிலப்பரப்பினுடைய கிட்டத்தட்ட 75க்கும் 80% நிலப்பரப்பை வந்து நேரடியாக வந்து தமிழீழ விடுதலை புலி இயக்கத்துடைய கட்டுப்பாட்டுல வந்து இருந்தது. அங்க அரசு கட்டுமானங்கள் தமிழீழ விடுதலை புலி இயக்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து எந்த விதத்திலும் ஆதிக்கம் செலுத்த முடியாத ஒரு நிலைமை இருந்தது. கடற்பரப்பை எடுத்துக்கொண்டால் வந்து தமிழீழத்தை அண்டிய கடற்பரப்புல வந்து முற்றுமுழுதாக வந்து இயக்கத்துடைய கடற்புலிகள் தான் ஆதிக்கம் செலுத்தி இருந்தது. அவ்வளவு சொல்ற வெளிநாட்டு கப்பல்கள் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்துடைய என்ன கடற்புலிகளால வந்து தாக்கப்பட்டவை.
ஸ்ரீலங்காவுடைய கடற்படை வந்து அங்க ஒன்றையும் சாதிக்க இல்லை. அவ்வளவு சொல்றேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் வந்து தேசிய தலைவர் 2001 வந்து என்ன செய்யுது, சமாதான முயற்சிகளுக்கு வந்து இடங்கி போட்டு அவர் வந்து நாட்டை பிரிக்காமல் வந்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்திலே தனித்துவமான இறமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு முயற்சிக்கு போறேன். அவ்வளவு சொல்றேன். ஐஎஸ்டியை உருவாக்குற என்ன அடிப்படையில் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஐஎஸ்டிஏ கட்டமைப்பு வந்து அங்கீகாரம் பெற்று ஐஎஸ்டிஏவும் ஸ்ரீலங்கா அரசும் எப்படி ஒரு ஒரு நாட்டுக்குள்ள வந்து சேர்ந்து இருக்க போறதை பற்றித்தான் பேச்சுவார்த்தை அமைய வேணும்ன்றதுதான் அந்த அணுகுமுறையா இருந்தது. ஆகவே இது வந்து ஏதோ அண்டைய காலகட்டத்தில் இந்தியாவுக்கு எங்களுக்கு வந்து ஆயுத பலம் இல்லாத காரணத்தினாலே வந்து நாங்கள் இந்த நிலப்பாட்டை சிந்திக்க வேணும்ன்றது மட்டுமில்ல, அப்படி இல்ல. ஆயுத பலம் மிக பலமாக இருந்த காலத்திலும் கூட தேசிய தலைவர் எங்களுக்கு காட்டி தந்த வழி என்னென்றால் வந்து நாங்கள் நியாயமான ஆக்கள், சரிதானே. நாங்கள் வந்து இந்த உலக ஒழுங்குக்கு வந்து முற்று முழுதாக வந்து எதிர்த்து போற ஆக்கள் இல்லை, சரிதானே. உலகம் வந்து இன்றைக்கு வந்து ஒரு தனி பூவோட அரசியலை வந்து விளங்கி கொண்டு வருவார் தான் தேசிய தலைவர், சரிதானே. அப்ப தமிழீழ பிரகடனத்தை செய்திருக்கலாமே. இந்த வரதராஜ பெருமாள் வந்து தமிழீழ பிரகடனத்தை செய்து போட்டு இந்தியாவுக்கு ஓடி ஒளிஞ்சவர். தேசிய தலைவர் ஏதோ இடத்துல வந்து தமிழீழ பிரகடனத்தை செய்திருக்கலாமே. இல்ல, அவர் வந்து இந்த உலக ஒழுங்கை வந்து விளங்கினவர், பூவோட அரசியலை முற்றுமுழுதாக வந்து விளங்கி கொண்டவர். இப்ப நாங்கள் வந்து உலக ஒழுங்குக்கு எதிர்த்து வந்து நாங்கள் எதையும் சாதிக்க போறது இல்லைன்றதை வந்து விளங்கினவர். ஆனா அந்த உலக ஒழுங்குல வந்து நாங்கள் எங்களுடைய நிலங்களை வந்து விட்டு கொடுக்கலாம். வெள்ளரசுகளோட விருப்பத்துக்காக வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து இங்க விட்டு கொண்டு நாங்கள் போகலாம். நாங்கள் எங்களுடைய நிலங்களை இருந்து கொண்டு வந்து ஒரு புள்ளியில சந்திக்கிறதுக்குரிய ஒரு முயற்சியை வந்து நாங்கள் மேற்கொள்ளணும் தான் தலைவருடைய வந்து நோக்கமாக இருந்தார். அந்த வகையிலே தான் அவர் பேச்சுவார்த்தையிலும் இந்த அளவுக்கு ஒரு பலமான ஒரு நிலையில இருக்கவும் அவர் பேச்சுவார்த்தைக்கு நான் வர தயார், நான் வந்து தமிழீழ தனி அரசு என்ற விஷயத்துக்கு வந்து மாற்றீடாக வந்து நாங்கள் வழிகளை தேடுறதுக்கு நாங்கள் இணங்குறதுக்கு தயார், நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு வேலை திட்டத்துக்குள்ள வந்து பரிசீலிக்க தயார் என்றதை மிக தெளிவாக வந்து தன் பேச்சிலே வந்து சொல்றார். அப்ப இன்றைக்கு ஏதோ இன்றைக்கு ஆயுத பலத்தை நாங்கள் இழந்து இருக்கிற காரணத்தினால மட்டும்தான் நாங்கள் இதை பற்றி வந்து சிந்திக்கணும் சொல்றது தவறு. அது இல்லை. அப்படி அவ்வளவு சொல்றேன். நாங்கள் இப்ப நீங்க மாறி பாருங்க. நாங்கள் இன்றைக்கு ஆயுத பலம் இல்லாமல் வந்து ஒன்றில் ஆயுத பலம் இல்லாட்டி பூகோள நிலங்கள் காரணமாக வந்து தமிழீழம் உருவாக்குறதுக்கு வந்து ஒரு வெள்ளரசு இல்லாட்டி ஒரு தரப்பை வந்து விரும்புவோம். ரெண்டில் ஒன்றுதான் பிரதானமா இருக்கு, சரி. அதனாலதான் ஆயுத பலத்தோட இருக்கவும் வந்து அந்த பூகோள நிலங்களின் அடிப்படையில தமிழீழம் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிற இடத்துல வந்து தமிழீழத்தை வந்து ஒருதலை பட்சமா வந்து பிரகடனப்படுத்த இல்லை தேசிய தலைவர். அவ்வளவு சொல்றேன். அப்ப அதை அந்த யதார்த்தத்தை விளங்கி கொண்டு செயல்பட்ட ஒரு விடுதலை இயக்கம் தான் எங்களுடைய இயக்கம், சரி. அப்ப இன்றைக்கு கூட எங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு சிலர் விரும்புறதை போல வந்து தமிழீழம் தான் ஒரு வழி என்று நினைச்சாலும் கூட நாங்கள் இந்தியன் அரசியல் யதார்த்தம் என்ன காட்டுதண்டா வந்து நாங்கள் அப்படி என்றாலும் வந்து நாங்கள் சிங்களவர்கள் தங்களுடைய நியாயபூர்வமான ஒரு நிலைப்பாட்டை வந்து ஏற்றுக்கொள்றாங்க இல்லைன்னு காட்டணும், சரி. தொடர்ச்சியாக 2009க்கு பிறகு எங்களுடைய திட்டமிட்ட அழிக்கினம் என்றது இன்றைக்கு நாங்கள் நிரூபிச்சு கொண்டு வரோம், சரி. அடுத்த கட்டமாக வந்து இந்த அழிவுக்கு வந்து நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்றதை நாங்கள் சொல்றோம், சரி. அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து தனித்தமிழீழம் என்ற கோட்பாடு வந்து 77 வழங்கி இருக்கிற இடத்துல நாங்கள் அதுக்கு மாற்றீடாக வந்து நாங்கள் ஒரு வழியொன்றை இன்றைக்கு கூட வந்து நாங்கள் தேடுறதுக்கு விரும்புகிறோம், ஒரு கடைசி சந்தர்ப்பமாக வந்து நாங்கள் விரும்புகிறோம். இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள்ல வந்து நாங்கள் பேசி பிரியோசம் இல்லை என்றால் அவர்கள் இனவாதிகள் அதை ஒரு நாளும் வந்து தீர்க்க மாட்டோம். இன்றைக்கு ஒரு புது அரசாங்கம் தெற்கிலேயே வந்து ஒரு அடிப்படை மாற்றம் வேணும் என்று தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அரசாங்கம் வந்திருக்கிற இடத்துல நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை வந்து உறுதியாக வந்து நாட்டை பிரிக்காமல் வந்து உங்களோட சேர்ந்து வாழ்வதாக இருந்தால் எங்களுடைய நிலங்கள் வந்து பாதுகாக்கிறதுக்குரிய எங்களுடைய யோசனைகளை வந்து நாங்கள் முன்வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது வந்து ஏதோ வந்து உலகத்திற்கு தெரியாத அபூர்வமான உலகமே அறியாத ஒரு தீர்வு யோசனை இல்லை. எந்தெந்த நாடுகள் கனடா போன்ற நாடுகள்ல வந்து வேலை செய்து வென்றிருக்கக்கூடிய விதிமுறைகளை கொண்ட யோசனைகளை வந்து நாங்கள் முன்வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனா தமிழ் தேசத்துடைய இருப்பு, தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம் வந்து பேரம் பேசுறதுக்கு இடமளிக்க முடியாது. அது பேரம் பேசுறதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். அந்த அடிப்படையில வந்து நீங்கள் இணங்குறதுக்கு தயார் என்றால் வந்து நாங்கள் நாட்டை பிரிக்காமல் வந்து ஒன்றா சிவிக்கிறதுக்கு வந்து நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம் நாங்கள் சொல்றோம். அது நிராகரிக்கப்படுற இடத்துல மீண்டும் மீண்டும் வந்து உண்மையிலே வந்து தமிழகத்துக்கான நியாயப்பாடுகள் வந்து இன்னும் அதிகரிக்குமே தவிர பலவீனப்படுத்த போறது இல்லை. ஆகவே தெளிவாக
தேசிய தலைவருக்கும் விட தேசிய தலைவருக்கும் விட இந்த விடுதலை இயக்கத்துக்கும் விட தமிழீழ விடுதலை தாகத்தை வச்சிருந்தவர்கள் நான் நினைக்கிறேன் இந்த உலகத்துல வேற எவரும் கிடையாது, இருக்க முடியாது. அவரே காட்டு சென்ற வழியில வந்துதான் நாங்கள் செயல்படுகின்றோமே தவிர நாங்கள் இங்க எங்களுடைய சூழல நாங்கள் தெளிவா சொல்றோம். எங்களுடைய முயற்சிகள் இலங்கை தீவுக்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் இந்த சட்டங்களுக்கு மீறி செயல்படவே இல்லை அப்படிங்க சொல்றேன். அப்ப அதை நாங்கள் தெளிவா சொல்றோம். நாங்கள் இங்க இருந்து தமிழகத்தை கூற முடியாது, ஆனா அதுக்காக நாங்கள் தமிழகத்தை கூற வேண்டாம் நாங்கள் எவருக்கும் சொல்லவில்லை. நாங்கள் 77 கொடுத்த ஆணையை நாங்கள் கேள்விக்கு உட்படுத்தி இன்றைக்கு அந்த 77 ஆணையை கொடுத்தது யதார்த்தம். மக்கள் விரும்பி அந்த ஆணையை வழங்கினவே ஒரு ஜனநாயக முறையில். அதை நாங்க கேள்வி கூப்பிடுறது நாங்கள் தயாரிக்க மாறாம நாங்க சொல்றோம். 77 கொடுத்த தமிழ் மக்களுக்கு அப்படி இருக்கும். நீங்கள் எங்களுக்கு தடைகளை போட்டிருக்கிறீர்கள். தமிழீழத்தை இன்றைக்கு இலங்கையில இருந்து கூறுறதுக்கு நீங்க தடைகளை போட்டிருக்கீர்கள். சரி, நீங்க தடையில போட்டிருந்தாலும் நாங்கள் இன்றைக்கும் எங்களுடைய நல்லெண்ணத்தை காட்டுறதுக்கு தமிழ் தேசத்துடைய இருப்பை உறுதிப்படுத்துகிற இடத்திலே நாங்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அது மறுதளிக்கிற இடத்துல எங்களுடைய தேசம் விடுதலை அடைகிறதுல எப்பெரும் தடுக்க முடியாத கருத்தை நாங்கள் வெளிப்படையா சொல்லி கொண்டுதான் நாங்கள் இந்த விஷயத்தை செய்யறோம். உலகம் சொல்றோம். அப்ப தேசிய தலைவர் எங்களுக்கு காட்டி சென்ற பாதையே தவறுண்டு சொல்ற ஒரு தரப்பு இன்றைக்கு தொடங்குது தங்களுடைய பிரச்சாரம். திம்பு கோட்பாடுகளே தவறுண்டு சொல்ற அளவுக்கு ஒரு சிலர் முயற்சிக்க. நான் அதை பற்றித்தான் நான் சொல்றேன். ஒரு மிக தவறான தரப்பு. அவை ஸ்ரீலங்கா அரசுக்கு துணை போகிற ஒரு தரப்பு. ஏன் அது நடக்குது என்றால் நான் இதே முழங்கப்படுத்துறேன். ஏன் அது நடக்குது? தமிழீழ தனிநாட விரும்புகிற ஒரு நேர்மையான எத்தனையோ புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் தாயத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இருக்கத்தக்கதாக அந்த உணர்வை மிக மோசமாக அந்த மக்களுடைய அந்த எண்ணத்துக்கு நேர்மாறாக பயன்படுத்துறதுக்கு ஒரு சிலர் இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசுக்கு துணை போகிற வகையில செயல்பட்டு கொண்டு இருக்கிற தரப்பை பற்றி மட்டும்தான் நான் இங்க தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சரிதானே? அதை எப்படி அதை செய்யணும்ன்றா இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இருக்கிறது ஒற்றையாட்சியும் 13ஆம் திருத்தம். இந்த ஒற்றையாட்சி 13ஆம் திருத்தத்துக்குள்ளதான் எங்களுடைய தாயம் கண்ணுக்கு முன்னாலே பறிக்கப்பட்டு கொண்டிருக்கு. கிபுலோயா பற்றி பிரிச்சாலோட நாங்கள் கத்தி குளறுகிறோம். இந்த ஒற்றையாட்சி 13ஆம் திருத்தத்துக்குள்ளதான் நடக்குது. சரி, மல்வத்தூய கீழ் மல்வத்தூய ப்ரொஜெக்ட் மன்னர் மாவட்டத்திலையும் செட்டிக்குளத்தையும் சிங்களமயமாக்குறதுக்கு நடக்க போகுது. அனுராதபுரத்துல சுரங்குற ஒரு திட்டம். சரிதானே? அது மன்னருக்கு தண்ணியை கொண்டு போறன்ற பேர்ல அங்க சிங்களமயமாக்குற வேலை திட்டம் நடக்குது. இதெல்லாம் ஒற்றையாட்சிக்கு கீழே இந்த 13ஆம் திருத்தத்துக்குள்ளதான் நடக்குது. சரிதானே? அப்ப இந்த 13ஆம் திருத்தம் ஒற்றையாட்சியை பாதுகாக்கிறது தான் ஸ்ரீலங்கா அரசுடைய உண்மையான நோக்கம். அவ்வளவு சொல்றேன். அப்ப என்ன நடக்கணும்? இதை பாதுகாக்கிறதாக இருந்தால் மற்ற ஒன்றும் ஒரு சீரியஸாக ஒரு நியாயபூர்வமாக முன்வைக்கக்கூடிய மாற்று திட்டங்கள் எதையும் முன்வைக்கப்படக்கூடாது. அப்படி முன்வைக்கப்படுற இடத்துல அது ஒரு மிக தவறான ஒரு விஷயமாக காட்டி தமிழ் மக்களே அதை நிராகரிக்க பண்ண வைக்க வேணும். அவ்வளவு சொல்ற தனி நாடுன்றதை மட்டும்தான் அடைய வேணும் என்று சொல்லி உண்மையிலே இந்த ஒற்றையாட்சிக்கு நிராகரிச்ச ஒற்றையாட்சியை ஏற்கவே முடியாது. ஒற்றையாட்சியால தான் இன்றைக்கு மலிஞ்சு கொண்டிருக்கிறோம். சரி, அதை நிப்பாட்டி ஆனா அதே நேரம் தமிழ் தேசம் அங்கீகரிக்கின்ற ஆனா நாட்டை பிரிக்காத ஒரு நியாயமான ஒரு தீர்வை முன்வைக்கிறதை மக்களை கொண்டே நிராகரிக்க பண்றதுதான் ஸ்ரீலங்கா அரசுடைய முக்கியமான நோக்கம். ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும், தமிழீழ கோட்பாட்டை நீங்கள் கேட்கலாம், ஆனால் அது யதார்த்தமாக வரப்போவதாக இருந்தால் ரெண்டில் ஒன்று நடக்கும். ஒன்றில் நாங்களாகவே ஈழத்தமிழர்கள் தேசம் நாங்களாகவே போராடி அதை கைப்பற்றுவோம். சரிதானே? ஆயுத ரீதியாக அதை உருவாக்கும். சரிதானே? ஒன்றில் அது நடக்கணும். இல்லாட்டி பூகோள நிலம் காரணமாக இந்த நாட்டை அங்கீகரிக்கிறதுக்கு தமிழீழ தனியரசு நாட்டை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு சூழல் ஏற்படும். ரெண்டில் ஒன்று நடக்கும்.
சொல்றேன். ஆமா. அந்த நிலைமை இன்றைக்கு அந்த பூகோள நலன் காரணமாக வந்து தனித்தமிழீழத்தை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு சூழல் இன்றைக்கு இல்லை. அதுதான் யதார்த்தம். அதுக்காக வந்து இன்று நிரந்தரமா இருக்காது என்று நான் சொல்ல வருகிறேன். ஆனா இந்தியான் சூழல்ல இல்லை. மாறாக தமிழீழ தனியரசுக்கான போராட்டத்தை பயன்படுத்தி ஒரு கருவியாக பயன்படுத்தி பாவிக்க விரும்பின ஒரு காலத்தை விட்டு இன்றைக்கு வந்து பேரம் சிங்கள தேசத்தோட வந்து எப்படி பேரம் பேசப்படுதுண்டா தமிழர்களோட உரிமையை நாங்கள் ஒட்டியாட்சிக்குள்ள முடக்கிறதுக்கு நாங்கள் முழுமையாக வந்து எங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி அந்த அரசியல் கட்சிகளை கொண்டு வர நாங்கள் தயாரா இருக்கிறோம், நீங்கள் எங்களோட வழிக்குள்ள வந்துருங்கள்டா என்று சொல்லி அந்த முந்தி அப்படி இல்லை. முந்தி எப்படி பேரம் பேசப்பட்டதுண்டா நீங்கள் எங்கட வழிக்கு வராட்டை வந்து தமிழீழத்தை உருவாக்குவோம் தான் சொல்லிட்டார். இப்ப எப்படி நடக்குதுண்டா வந்து தமிழீழத்தை நாங்கள் முற்றுமுழுதாக இல்லாமல் செய்து தமிழ் தேசியவாதத்தை இல்லாமல் செய்து ஒற்றையாட்சியை இணங்க வைக்கிறதுக்குரிய வேலையை நாங்கள் செய்வோம், நீங்கள் எங்கட வழிக்கு வந்தா. அப்ப மாறி போகுது உலக. இதுவரைக்கும் வந்து நீரோட்டம் வந்து தமிழீழத்தை நோக்கி போய் பேரம் பேசின நிலையில இருந்து இன்றைக்கு தமிழீழ முற்றுமுழுதாக நீக்கி தமிழ் தேசியவாதத்தை இல்லாமல் செய்து கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார் என்று சொல்லி கொண்டிருக்கிற சூழல் தான் இன்றைக்கு புகழ் நலன் சார்ந்த போட்டியில எடுக்கப்படுகின்ற ஒரு அணுகுமுறை. அப்ப இதுல வந்து நாங்கள் எதிர்நீச்சல் செய்கிறதாக இருந்தால், யதார்த்தபூர்வமா எதிர்நீச்சல் செய்கிறதாக இருந்தால் இந்த ஒற்றை ஆட்சியை நிராகரிக்கிறதா அதே சமயம் நாங்கள் தமிழ் தேசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாட்டை பிரிக்காத வகையில வந்து நாங்கள் ஒரு தீர்வு யோசனையை முன்வைச்சால் மட்டும்தான் அதை தாண்டின ஒரு நிலைப்பாட்டை வந்து நாங்கள் நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஓமை இல்லையோ? சரி. அப்ப அதை செய்யக்கூடாது. ஸ்ரீலங்கா அரசு வந்து அந்த நியாயமான ஒரு தீர்வை முன்வைக்கிற நிலைமை வந்து உருவாகக்கூடாது. அது உருவாகினால் தாங்கள் இந்த ஒற்றையாட்சியை தொடர்ந்து வச்சிருக்கிறது வந்து பிழைக்க போகும். ஏன்னா அழுத்தங்கள் வளரும். ஏன் வளரும்? தமிழகம் கொந்தளிச்சால் இல்லாட்டி எங்கட புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் கொந்தளிச்சால் இந்தியாவும் மேற்கும் கொந்தளிக்கும். இந்தியாவும் மேற்கும் வந்து இன்றைக்கு IMF தரப்புகள். இந்தியா போய் வந்து IMFல வந்து செல்வாக்கை பயன்படுத்தி இருக்காப்பட்டால் வந்து இந்த IMF உடைய உதவிகள் வந்து இலங்கைக்கு வந்திருக்கா. இலங்கை சொல்ற அதே நேரம் மேற்கின்ற கட்டமைப்பு IMF சரிதானே. அப்ப இன்றைக்கு வந்து இலங்கை பொருளாதாரத்துல முற்றுமுழுதாக IMFல தங்கி இருக்கிற ஒரு இடத்துல அந்த சிஸ்டத்துக்குள்ளதான் தங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த நிலையிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நிலையிலே இந்த தரப்புகள் வந்து இந்த IMFக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வல்லரசுகளும் வந்து தமிழருடைய உரிமை சார்ந்த விஷயத்துல வந்து கவனம் செலுத்தக்கூடாது, ஒரு நியாயமற்றது ஆக நிராகரிக்கிற ஒரு நிலைமையை தான் தாங்கள் தொடர்ந்து வச்சிருக்கணும். அப்பதான் தங்களுடைய ஒற்றையாட்சி நிலைமையை வந்து தக்க வைக்கலாம் என்ற விளங்கி கொண்டு அந்த நியாயமான தனித்தமிழீழத்துக்கு மாற்றீடான தமிழ் தேசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யோசனையை வந்து குழப்பற நோக்கத்துக்கு வந்து இந்த ஸ்ரீலங்கா அரசு வந்து ஒரு நிலைமையில உருவாக்குறத விரும்புது. அந்த நிகழ்ச்சிகளை கொண்டு போற ஒரு தரப்பும் வந்து இன்றைக்கு வந்து இருக்கு. விளங்கி சொல்ற தனித்தமிழீழம் மட்டும்தான் என்று சொல்லிக்கொண்டு தேசிய தலைவரே காட்டி கொடுத்த எங்களுக்கு காட்டி சென்ற வந்து வழிமுறையே தவறு சொல்ற அளவுக்கு அந்த தரப்பு வந்து தேசிய தலைவருக்கும் கூட ஒரு தேசியவாதமாக வந்து காட்டிக்கொள்ற ஒரு போலி தேசியவாதிகள் வந்து இன்றைக்கு வந்து திரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. விளங்கி சொல்றோம். அதை நாங்கள் அதை விளங்கிக் கொள்ளும். நாங்கள் இந்த சரித்திரத்தை விளங்கிக் கொள்ளும். தேசிய தலைவர்கள் 2002 பேச்சு மாவீரத்தின பேச்சை வந்து பார்த்து நீங்கள்டா வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த சமாதான முயற்சிகளுடைய தேவைப்பாடு எந்த அடிப்படையில தாங்கள் அதை முன்னெடுக்கிறோம்ன்றதை வந்து மிக தெளிவாக தன்னுடைய உரையில வந்து சொல்றார். சொல்ற ஆகவே எங்களை பொறுத்தவரையில வந்து இந்த ஆழமான அரசியலை நாங்க கொண்டு எங்கட மக்கள்கிட்ட சேர்க்குவோம். இப்பொழுது புலம்பெயர்ந்த மக்களுக்கு நீங்கள் நிறைவாக எந்தெந்த வகையில் இந்த சமகாலத்தில் எங்களுடைய தீர்வுகள் குறித்து அல்லது எங்களுடைய மக்களுக்கான நலம் சார்ந்த அரசியலை எவ்வாறு முன்னெடுக்கலாம், எவ்வாறு புலம்பெயர்ந்த மக்களுடைய செயற்பாடுகள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? எங்களுடைய கருத்து வந்து தாயத்துல நடக்கிற இந்த முயற்சிகளுக்கு வந்து அதாவது குறிப்பாக வந்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கிற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இளமையின் அடிப்படையிலே சுயநிர்ணய உரிமையை முழுமையாகவே அனுபவிக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி முறையை தயாரிச்சு வந்து அதை முன்வைக்கிறதுக்குரிய அந்த வேலை திட்டத்துக்கு வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் முழுமையான தங்களுடைய பங்களிப்பையும் ஆதரவையும் தருவோம். நான் பங்களிப்புன்னு சொல்றதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து இந்த கூட்டாட்சி முறையை கனடாவை எடுத்துக்கொண்டால் வந்து இந்த கூட்டாட்சி முறையை வந்து மிக திறமாக
தேசங்களின் அடிப்படையில வந்து உருவாக்கப்பட்டதுல வந்து கனடா ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம். இன்றைக்கு கியூபெக் மக்கள் வந்து ஒரு 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 தனி தேசமாக வந்து கனேடிய பாராளுமன்றமே வந்து அங்கீகரிச்சிருக்கு. கனடாக்குள்ளே இருக்கக்கூடிய தனி தேசமாக அங்கீகரிச்சிருக்கு. கியூபெக் மாநிலத்துல வந்து சிட்டிசன்ஷிப் பண்ற விஷயத்துல வந்து கியூபெக் மாநிலத்துல வந்து வந்து தங்குற இல்லாட்டி அங்க வந்து குடியேற விரும்புகிற தரப்புகள் மீது கியூபெக் மாநிலம் வந்து சிட்டிசன்ஷிப் சம்பந்தமாக வந்து முடிவெடுக்கக்கூடிய வெள்ளமே இருக்கு. அப்ப இந்த பாதுகாப்புகள் தான் எங்களுக்கு வந்து கனடால இருக்கக்கூடிய அரசியலமைப்பை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக வந்து எங்களோட பிரச்சனைக்கும் வந்து நாங்கள் பரிசீலிக்கிறதுக்கு வந்து நாங்கள் விரும்பி அதை செய்யணும். தமிழ் மக்கள் பேருடைய தீர்வு திட்டம் வந்து அந்த அடிப்படையில் தான். உண்மையிலே சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய அந்த அந்த சப்சிடியாரிட்டி என்ற கொள்கைக்காகவும் தேசங்களின் அடிப்படையில வந்து அதுவும் குறிப்பாக 2 தேசங்கள் இன் அடிப்படையில இருக்கக்கூடிய கெனேடிய அரசியலமைப்பு வச்சுத்தான் தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு யோசனை வந்து குறிப்பாக வந்து தயாரிக்கப்பட்டார். அப்ப இந்த முயற்சியும் வந்து தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை வந்து பரிசீலிக்கும். ஆனால் அதையே அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் என்று நாங்கள் சொல்ல இல்லை. அது மாற்றங்களை செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் நினைக்கிறேன் பேராசிரியர் ரகுராம் அவர்கள் வந்து என்னுடைய தந்தையாருடைய ஒரு நினைவு அஞ்சலி கூட்டத்துல வந்து அவர் பேருரையை வந்து செய்தவர். அதுல வந்து அவர் சொன்னார் வந்து அதுல அது சம்பந்தமாக வந்து எனக்கு கொஞ்சம் என்ன சொல்ற அது சம்பந்தமாக கொஞ்சம் பரிந்துரைகளை செய்யறதுக்கு மாற்றங்களை செய்யறதுக்கு நான் விரும்புகிறேன், அது சம்பந்தமா பேசுறதுக்கு விரும்புகிறேன் சொல்லி இருந்தவர் வந்து நாங்கள் அதை முழுமையாக வந்து வரவேற்கிறோம். சரி, இது நாங்கள் நாங்கள் வந்து அதுதான் நான் சொன்னேன் வந்து இது சும்மா ரகசியமாக வந்து நாங்கள் கழிச்சு பேசி வந்து செய்யற ஒரு விஷயம் இல்லை. சரி, எங்களுக்கு எங்கட மனதுக்கு வந்து இன்றைக்கு வராத ஒரு விஷயம் வந்து வேறு யாரும் வந்து நாளைக்கு வந்து சொன்னால் அதே அது நல்ல ஒரு விஷயம் வந்து அதை மாத்துறதுல வந்து எங்களுக்கு எந்த விதமான தயக்கம் இருக்க வேண்டிய தேவையில்லை. உண்மையிலே இந்த இனத்துடைய பாதுகாப்பு தான் உங்களோட உண்மையான நோக்கமண்டா வந்து அதை நாங்கள் உள்வாங்கிறதுல வந்து எந்த ஒரு தயக்கம் இருக்க தேவையில்லை. இதை பலப்படுத்துறது வந்து ஒட்டுமொத்தமா வந்து மக்கள் அதை பலப்படுத்துறதை விரும்பினால் வந்து அதை நாங்கள் பலப்படுத்துறத வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க முடியாது. சரி, ஆகவே தயவு செய்து வந்து இதுல இருந்து வெளியில இருக்காது. நீங்கள் இதுக்குள்ள உள்வாங்கப்படணும். நீங்கள் இதுல ஆக்கப்பூர்வமாக வந்து இந்த விஷயங்களை கையாளுறதுக்குரிய ஒரு ஒரு கலந்துரையாடலுக்கு வந்து நீங்கள் சேர வேணும். உங்களுடைய எக்ஸ்பர்டீஸ், உங்களுடைய நிபுணத்துவம் எங்களுக்கு மிகவும் அவசியம். தமிழீழ தேசத்துடைய மூளை இன்றைக்கு வந்து 2 இடங்கள்ல இருக்கு. தாயத்திலும் வந்து அதே நேரம் டயஸ்போராலையும் இருக்கு. அப்ப நாங்கள் டயஸ்போரா கழிச்சு வெறுமனை தாயத்துல மட்டும் வந்து நாங்கள் வச்சுக்கொண்டு செய்கிற ஒரு பாதையாகவும் இது இருக்கேடா. அதெல்லாம் எங்களுடைய அரவாசி படத்துல வந்து ஓடுற ஒரு பாதையாத்தான் அதை இருக்கு, பயணமாத்தான் இருக்கு. அனைத்துக்கும் வந்து சந்திப்புகளுக்கு நீங்கள் களம் கொடுத்திருக்கீங்களா? அதாவது புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இந்த சந்திப்புகளுக்கு ஊக்கமளித்திருக்கிறார். அதுக்கான களங்கள் உருவாகி இருக்கின்றனவா? அதே நாங்கள் இந்த அரசியல் குழுவை நாங்கள் முதல் கட்டமாக இந்த 2 கிழமைக்குள்ள வந்து நாங்கள் இந்த அரசியல் குழுவை வந்து உறுதிப்படுத்த வேணுமாக்கா. அதுல மேக்சிமம் வந்து அது தாயத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் குழுவாகத்தான் முதல் கட்டமாக இருக்க போகுது. அந்த அரசியல் குழுவை வந்து நாங்கள் உறுதிப்படுத்துற இடத்துல வந்து அது பிளீனரியில வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். பிளீனரியில ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு வந்து நாங்கள் பிளீனரியில வந்து நாங்கள் தீர்மானிப்போம் வந்து அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் தமிழகத்தையும் வந்து எங்களோட புலம்பெயர்ந்த தமிழ் மக்களையும் சேர்க்கிறதுக்குரிய ஒரு வழிமுறை. நான் இந்த முடிவை எடுக்க இயலாது. அது உண்மையில ஒட்டுமொத்தமாக வந்து எடுக்க வேண்டிய முடிவு. அதுதான் இந்த அணுகுமுறையுடைய பலம். நாங்கள் சேர்ந்து வந்து முடிவுகள் எடுக்கிறதாகத்தான் இருக்கும். அவ்வளோங்க சொல்றேன். அப்ப அந்த அணுகுமுறையிலிருந்து நாங்கள் விலக விரும்ப இல்லை. அப்ப புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய நேரடி பங்களிப்பை இதுக்குள்ள கொண்டு வரதுக்கு வந்து நாங்கள் முதல் கட்டமாக தாயத்திலே இருக்கக்கூடிய அவசர தேவைகள் இங்க இருக்கு. ஏனென்றால் தாயத்துல தான் அந்த சர்வஜன வாக்கெடுப்பு நடக்க போகும். அப்ப அந்த சர்வஜன வாக்கெடுப்பு வந்து ஐக்கிய ராஜாவாக வருகின்ற பட்சத்துல வந்து அங்க மக்கள் அதை நிராகரிக்க பண்றதுக்குரிய தயார்படுத்தல் வந்து மிகவும் அவசியம் என்ற வழியால் வந்து நாங்கள் அவசரமா வந்து தாயத்திலே இருக்கக்கூடிய பொறிமுறையில வந்து உறுதிப்படுத்தணும். அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் டயஸ்போராவுடைய நேரடி பங்களிப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து நாங்கள் பேச இருக்கிறோம். பல அமைப்புகள் எங்களோட வந்து டயஸ்போரால இன்றைக்கு இயங்கி வருகின்ற பல அமைப்புகள் வந்து எங்களோட வந்து துறவு எடுத்திருக்கிறோம். இப்ப இந்த 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 விஷயத்துக்கு தாங்களும் வந்து ஆதரவு தெரிவிக்க விரும்புகிறோம். இது வெறுமனே ஆதரவு தெரிவிக்கிற விஷயமாக இருக்கேடா. அவ்வளவு சொல்றேன். நாங்கள் அவர்களோட கலந்து ஆலோசிச்சு வந்து அவர்களுடைய அட்வைஸை எடுத்து வந்து நாங்கள் இந்த விஷயங்களை கையாளுறதுக்கு எப்பவும் தயாரா இருக்கிறோம். இந்த நோக்கம் ஒரு தூய்மையானதாக இருந்தால் நாங்கள் எவருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த வகையில வந்து நாங்கள் இதை திட்டமிட்டு குழப்பறதுக்காக ஒரு சிலர் இருக்கிறோம். அதை யாருன்றது எங்களுக்கு தெரியும். அவே எங்களோட வர மாட்டோம்.
அவை எங்களோட வந்து எந்த விதத்திலையும் வந்து பேசுறதுக்கு வந்து விரும்புறாங்க இல்லை. இல்ல அவங்களோட நோக்கமே வந்து இதை குழப்புவது அப்படிங்க சொல்றேன். அப்படி இல்லாமல் வந்து உண்மையிலே வந்து தமிழ் இனத்துடைய முன்னேற்றம் தான் ஒரே குறிக்கோள் என்று விரும்புகிற ஆக்கள் வந்து தத்துவார்த்த ரீதியாக வந்து எங்களோட வந்து இந்த விஷயங்களை வந்து ஆராயறதுக்கு வந்து இந்த விதமான பயமும் இருக்க வேண்டிய தேவையில்லை. உண்மையில அது நடந்தே ஆகணும்ன்றதுதான் எங்களுடைய பார்வை. அந்த வகையில வந்து நாங்கள் டயஸ்போராவுடைய அமைப்புகளையும் புத்திஜீவிகளையும் வந்து உள்வாங்கிறதுக்குரிய ஒரு முயற்சி அடுத்த கட்டங்களாக வந்து நாங்கள் கட்டாயம் செய்வோம். அதில் மாட்டு கருத்து. எனவே இந்த முயற்சிகள் இப்பொழுது சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் நீங்களாக எல்லோருமாக இணைந்து முன்னெடுக்கின்ற இந்த முயற்சிகள் அடுத்த கட்ட செயற்பாடுகளூடாக ஒரு பொதுக்குழுவை நியமித்து அது புலம்பெயர்ந்த மக்களையும் தமிழக உறவுகளையும் என்று பலரையும் இணைத்து பயணிக்கக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கையை இங்கே சொல்லியிருக்கின்றீர்கள், பயந்திருக்கின்றீர்கள். அதே நேரம் பொதுச்சபை ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கு. அனைத்து தரப்பும் வந்து பொதுச்சபையா இருக்கிறோம். அப்ப அது தொடரும். ஆனால் நாங்கள் மற்றவர்களை உள்வாங்கிறதுக்குரிய வேலை தான் நீங்க சொன்னது போல அதை இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு வந்து உரிய வேலையை வந்து அதே நேரம் விலகி நிற்கின்ற கட்சிகள் நாங்கள் கேட்டுக்கொள்வது புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மட்டுமல்ல தாய மக்களுடைய சார்பிலும் இதுவரையில் விலகி நின்று ஒரு ஈகோவோ அல்லது உங்களுக்கு இருக்கின்ற வரட்டு பிடிவாதங்களூடாக அல்லது நீங்கள் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை மாற்றி இனத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு இதில் இணைய வேண்டும், இணைவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த பொழுதில் இந்த சந்திப்பினூடாக கேட்டுக்கொள்கின்றோம். இது மக்கள் சார்பில் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்ற இதர கட்சிகளிடம். ஏனென்றால் கட்சிகளை மட்டும் நம்பி இல்லை, மக்கள் சக்தி என்பது மகத்தான சக்தி என்று சொல்வார்கள். எனவே அந்த மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்து நிச்சயமாக இந்த இதனூடாக எங்கள் தாயகம் காக்கப்படும், ஒரு காக்கப்பட்டு தமிழ் மக்களுக்கு நிரந்தர தீர்வு என்பது எட்டும் வரையில் இந்த பயணங்கள் ஒன்றுபட்ட தமிழினத்தினுடைய பொருளாக செயற்பாடாக இணைய வேண்டும், அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். இந்த வாய்ப்புக்கு இந்த பொழுதுக்கு உங்களுக்கு நன்றி கூறி திரு கஜேந்திரகுமார் அவர்களே உங்களுக்கு நன்றி கூறி இந்த பொழுதில் விடை கொடுக்கின்றேன். நன்றி. இந்த இவ்வளவு நேரம் உங்களுக்கு இந்த தெளிவுபடுத்தல்களை எடுத்து வந்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.